So y is equal to ஒரு வேல்யூ கொடுத்துட்டு prove that d square y divided by dx square plus y is equal to 0 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx எடுத்துக்கலாம். ஸோ 5 அப்படியே இருக்கட்டும், கான்ஸ்டன்ட்டு. cos x டிஃபரன்ஸ் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ நம்ம 5 மைனஸ் 5 சைன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் 3 அப்படியே இருக்கட்டும், சைன் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் காஸ் எக்ஸ். ஓகே, அகைன் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இந்த மைனஸ் 5 அப்படியே இருக்கட்டும், சைன் எக்ஸ் டிஃபரன்ஸ் பண்ணால் காஸ் எக்ஸ். இங்கே மைனஸ் 3 அப்படியே இருக்கட்டும், காஸ் எக்ஸை டிஃபரன்ஸ் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ்னு வருமா? ஏற்கனவே ஒரு மைனஸை ப்ளஸ் ஆக்கிடலாம், சைன் எக்ஸ். ஓகே, இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூ மைனஸ் 5 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 5 காஸ் எக்ஸ் மைனஸ் 3 சைன் எக்ஸ். ஆட் பண்ணுங்க. The cos x cancel ஆயிடும், sin cancel ஆயிடும். Final answer 0 is equal to RHS. Hence proved. ஓகேங்களா? அடுத்து question number 12. y equal to cos inverse x கொடுத்துட்டு d square y by dx square in terms of y alone அப்படின்னு கேட்டுருக்காங்க. நமக்கு ஃபைனல் ஆன்சர் y ல வரணும். பாருங்க, y is equal to cos inverse x நம்ம என்ன பண்ணலாம்? இந்த cos inverse இந்த பக்கம் போச்சுன்னா cos y is equal to x. இப்போ நம்ம ஜென்ரலா y is equal to cos x பண்ணும்போது dy by dx பண்ணுவோம். அது இங்க அப்படியே உல்டாவா வரணும். இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. y பொறுத்து பண்ண போறோம். அப்போ x is equal to cos y ன்றதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா dx divided by dy is equal to cos y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது minus sin y ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? d ஸ்கொயர் y டிவைடட் பை dx ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. இதை அகைன் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகுது? dy by dx ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை sin y ன்னு வருமா? 1 by sin y எப்படி எல்லாம் 1 by sin கொசிகண்ட் y ன்னு எழுதிக்கலாமா? அப்போ dy by dx என்ன கிடைக்குது? மைனஸ் கொசிகண்ட் y. ஓகே, அகைன் நமக்கு என்ன வேணும்? d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இதை அகைன் ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாமா? d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் வருமா? நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இதை எக்ஸை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன இருக்கு? ஒய்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம். எக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். கொசிகண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்ன்னு வருமா? ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா? அப்போ இது ப்ளஸ் ஆகிடுமா? இல்லை மைனஸ் போட்டே காட்டுற பாருங்க. இப்போ இது வந்து கொசிகண்ட் y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கொசிகண்ட் y cos y ன்னு கிடைக்கும். அடுத்து அகைன் நம்ம y மட்டும் தனியா இருக்கும்போது நம்ம x பொறுத்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? dy by dx ன்னு போடுவோமா? நல்லா பாருங்க, இங்க நம்ம என்ன பண்றோம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. x பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இங்க x இருக்கிற டைம் இல்ல, அதனால என்ன பண்ணுவோம்? dy by dx போடுவோம். சரிங்களா? ஜெனரலா y equal to sin x னா என்ன பண்ணுவோம்? x பொறுத்து பண்ணும்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx is equal to cos x. இங்க y x ன்ற டேர்மே இல்ல, y மட்டும் தான் இருக்கு. அப்போ y பண்ணும்போது கம்பல்சரி என்ன பண்ணணும்? dy by dx ன்னு போடணும். ஓகேவா? ஓ சாரி, இந்த ஃபார்முலால மைனஸ் விட்டுட்டேன். இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். கொசிகண்ட் y cos y dy by dx ஓட வேல்யூ என்ன? அகைன் ஒரு மைனஸ் கொசிகண்ட் y. இப்போ இந்த dy by dx ஓட வேல்யூ அப்ளை பண்றோம். மைனஸ் கொசிகண்ட் y. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த பிளஸ் இங்க மைனஸ், அப்போ மைனஸ் ஆகும். கொசிகண்ட் இன்டு கொசிகண்ட், கொசிகண்ட் ஸ்கொயர் பை காட் y இன்டு காட் y. அப்போ d ஸ்கொயர் y டிவைடட் பை dx ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் கொசிகண்ட் ஸ்கொயர் பை காட் y கிடைக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் எதில் இருக்கணுமா? in terms of y alone, y ல மட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாமே y ல தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஃபைனல் ஆன்சர் minus கொசிகண்ட் ஸ்கொயர் பை காட் y. அடுத்து 13th one. ஸோ y is equal to கொடுத்துட்டு
x square y2 plus xy dash y1 plus y equal to 0 கேட்டிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த y2 அப்படின்னா y double dash செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இந்த y1 அப்படின்னா y dash ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் y dash கண்டுபிடிக்கிறேன். y dash is equal to 3 அப்படியே இருக்கட்டும். cos of log x டிஃபரன்ஸ் எப்படின்னா மைனஸ் sin of log x plus 4 அப்படியே இருக்கட்டும். sin டிஃபரன்ஸ் எப்படின்றது cos of log x. அகைன் log x டிஃபரன்ஸ் எப்படின்னா x 1 by x வரணும். இங்கேயும் வந்து log x டிஃபரன்ஸ் 1 by x கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வந்து மறுபடியும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதில் நமக்கு டினாமினேட்டர் x காமனாக எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் ப்ளஸ் இருக்கிற வேல்யூ முன்னாடி எதுக்குவா இல்லை, இதில் இருக்க மாதிரி எழுதிடுறேன். மைனஸ் 3 sin of log x plus 4 cos of log x. இது y dash. அகைன் y double dash. அப்போ y double dash பண்ணும்போது u by v மெத்தடில் பண்ண போகிறோமா? u divided by v மெத்தட் என்ன ஃபார்முலா? du dash minus uv dash divided by v square. இப்போ தனித்தனியாக எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். u ஓட வேல்யூ minus 3 sin of log x plus 4 cos of log x. அடுத்து v ஓட வேல்யூ x, v dash ஓட வேல்யூ 1. இந்த u dash minus 3 அப்படியே இருக்கட்டும். sin டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos of log x வரும். அகைன் log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by x வரும். plus 4 அப்படியே இருக்கட்டும். cos டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin வரணும். இந்த ப்ளஸ் எடுத்துட்டு மைனஸ் போட்டுக்கிறேன். minus 4 sin of log x. அகைன் log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by x. ஓகே, ஸோ இந்த டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாமா? x காமனாக எடுத்துக்கிறேன். இங்கே மைனஸையும் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். 3 cos log x plus 4 sin of log x. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். y double dash is equal to ஃபார்முலா v u dash. ஸோ v ஓட வேல்யூ x இன்ட்டு u dash ஓட வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ. ஸோ இது கூட நான் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? சப்போஸ் v u dash ஓட வேல்யூ நான் இந்த எக்ஸை கேன்சல் பண்ணி டைரெக்டாக இதை மட்டும் எழுதிக்கிறேன். minus 3 cos of log x minus into plus minus 4 sin of log x. ஓகே, அடுத்து minus of u v dash. u ஓட வேல்யூ இது ஃபுல்லாக வரும். v dash ஓட வேல்யூ 1. சரிங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது இதே தான் வரப்போகுது. ஸோ இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற சைனை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 3 sin of log x minus 4 cos of log x whole divided by x square. v square formula, so x square. ஓகே, y double dash கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது கூட எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். நான் இதே ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன், நீங்கள் போடும்போது தனித்தனியாக போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எக்ஸ் ஒய் டேஷ். ஒய் டேஷ் எங்கே இருக்குது? இங்கே. இது கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது மறுபடியும் இது கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வருது பாருங்க, minus 3 sin log x plus 4 cos log x minus 3 sin log x. ஓகே, அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். 4 டேர்மாக இருக்கா? சைனில் மொத்தம் எத்தனை இருக்குது? 2 இடத்துல இருக்கா? ஆட் பண்ணும்போது மைனஸ் சைன்னு வருமா? மைனஸ் சைன் ஆஃப் log x. அடுத்து இங்கே minus 3 cos x, இங்கே minus 4 cos log x. மொத்தம் minus 7 cos of log x. இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ். அடுத்து எக்ஸ் ஒய் டேஷ் வேணுமா? எக்ஸ் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டா மைனஸ் 3 sin of log x plus 4 cos of log x. minus 3 sin of log x plus 4 cos of log x. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க?
ஃபைனலாக ஒய் ஒய்யோட வேல்யூ 4 + 4 sin log x + 3 cos log x plus 4 sin of log x plus 3 cos of log x. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணுமா? 0 வரணுமா? ஸோ நீங்கள் LHS இஸ் ஈக்குவல் டு எடுத்து எழுதிக்குங்க. நான் அப்படியே 1 by 1 எழுதிக்கிட்டு அப்படியே கேன்சல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -4 -4. இங்கே ஏற்கனவே +4 இருக்குது, அப்போ 2 கேன்சல் ஆகிட்டு 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +7 இங்கே -7. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் 0 ஈக்குவல் டு LHS இஸ் ஈக்குவல் டு RHS சொல்லி முடிச்சுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. ரிமைனிங் சம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.